KL 3-digit chart. Disclaimer: this channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose, learning purpose only. ஸோ ஓகே, நம்ம சார்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சார்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். லென்த்தி வீடியோஸ் புதுசாக வரணும்னு சொல்கிறேன். சாரோட கான்செப்ட் நம்ம 3 டிஜிட்டில் நம்மளோட கான்செப்ட் என்னென்னா டோட்டல்னால் ஒன்றுமே இல்லை. இந்த 3 நம்பர் இருக்குல்ல, இன்றைக்கி வந்து ரிசல்ட் என்ன 939. அது 3த்தையும் கூட்டினீங்கன்னா 9 3 9 3த்தையும் கூட்டினா 21 வருங்களா? இதுதான் இப்படி கூட்டி கிடைக்குதுல்ல, அதுதான் நான் டோட்டல்னு சொல்கிறேன். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 டிஜிட் மட்டும் எடுத்திங்கன்னா ஒரு 27 டோட்டல் வருங்க. அவ்வளோதான், இதுக்குள்ளே தான் 3 டிஜிட் நம்பர். ஸோ எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக 3 டிஜிட்டு இந்த சார்ட் வாங்கினவங்க ஃபாலோயிங் நம்பர் நான் சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், 3 கிட்ட போயிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக இந்த இடத்துல போகும். ஸோ விட்டுறாதீங்க. நான் அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன். அதுக்காக நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களை இந்த ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல டெஃபினட்டாக வந்துடும். ஏன்னா டோட்டலில் போய் இந்த குரூப் சார்ட்டில் எடுத்திங்கன்னா 0 குரூப்பில் 0 10 20 ஓகேங்களா? அதில் வந்து 10 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 20 இல்லை 0 அப்படி போகுமா? அதுக்கடுத்து 1வது குரூப்பில் 1 11 21 இங்கே பாருங்கள், 21 வச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 11 போகும். 21 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சு. 21 11 போன மந்த்து, அதுக்கு முன்னாடி வந்துருச்சு. அப்போ 1ஆம் நம்பர் எங்கே போச்சு? அது டெஃபினட்டாக போகணும். அடுத்து இதில் 2 இருக்குது. இதில் 2ம் போகணும். பெண்டிங்கில் இருக்குது ஒரு 4-5 மாதமாகவே. ஸோ அதனால் அது வரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொல்லிக்கிறேன். ஃபாலோயிங் நம்பரில் இது கொடுக்குறேன். புதுசாக பார்க்குறவங்க, ஆல்ரெடி சார்ட்டை புதுசாக லேட்டஸ்ட்டாக வாங்கினவங்க, நேற்றுக்கு வாங்கினவங்க, முந்தா நாள் வாங்கினவங்க, அவங்களாம் ட்ரை பண்ணிக்கிங்க இந்த ஃபாலோயிங் நம்பரை. இந்த 3 நம்பர் கூட்டி கிடைக்கிறதுல இதுதான் நம்ம கான்செப்ட். இது பாருங்கள், 13 17 5 10 5 8 இருக்குது. இப்படி பக்கத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே போகுதுன்னு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 9 வந்துருக்குதா? 9க்கு அடுத்து என்ன 10. இங்கே இந்த இடத்துல 10 வந்திருக்கா? அது மாதிரியே நம்ம பக்கத்தில் பார்த்தோம்னா இங்கே 22 21 20 வந்துருக்கணும். இங்கே வந்துருக்குது. எங்கேருந்து வந்துருக்கு? சாரி, அதுவுமே 20 தான். நாளைக்கு மோஸ்ட்லி இதோட குரூப்னா 0 10 20. ஆமாம், குரூப்லேருந்து வந்துருக்குது கைஸ். குரூப்னா என்ன? ஒன்றுமே இல்லை, நிகழாக சொல்கிறது தான். இந்த கலரில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கோம். இந்த மந்தோட கலர் மே மந்த் கலர் வந்து பிளாக்கு, கருப்பு. எங்கெங்கெல்லாம் கருப்பு இருக்கோ அங்கெல்லாம் இந்த மந்த் ரிசல்ட் வந்துருக்குது. அது எப்படி வருதுன்னா, எதை பேஸ் பண்ணினா, போன மந்த்து ஏப்ரல் இருக்குல்ல, ஏப்ரல் மந்த் கலரு ப்ளூக்கு பக்கத்தில் தான் கருப்பு வந்துருக்கும். ஏன்னா பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் இதே தான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு மந்த்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, போன மந்த்து கலர் பக்கத்தில் இந்த மந்த், அவ்வளோதான். நம்பருக்கு பதிலாக அந்த இடத்துல நான் கலர் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும் நீங்கள்? அடுத்து பிளாக் எங்கெங்கே அடிச்சிருக்குது அது பக்கத்தில் வைக்க போகுது. இங்கே பாருங்க, இங்கே அடிச்சிருக்குதா? அப்போ இங்கே ஒரு நம்பர் வைக்க போகுது. வச்சா இது ஒரு கோர் கம்ப்ளீட். நெக்ஸ்ட் அப்படியே இங்கே போகும். இப்படியே தான். அதனால தான் சொல்கிறேன், எங்கே ஒரு நம்பர் அடிக்குது அது பக்கத்தில் ட்ரை பண்ணுங்கன்னு. ஒன்றா நீங்கள் ஏதோ ஒரு டோட்டலாக சூஸ் பண்ணி ஆடுங்க. இல்லை நான் சொல்கிற ஃபாலோயிங் நம்பரை சார்ட் வச்சுக்கிறோம், நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். குரூப்னால் ஒன்றுமே இல்லை. இந்த 27 பிரித்து நான் தனித்தனியாக செட்டாக கொடுத்துருக்குறேன். ஒரு குரூப்னால் என்ன? ஒரு குரூப்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ ஏ குரூப், பி குரூப், சி குரூப்னு பிரிக்கிறாங்கள்ல. இப்போ பிளட் குரூப் எடுத்திங்கன்னா, ஏ குரூப்னால் ஏ குரூப்பில் இருக்கிறவங்க ஏ குரூப்பில் பிளட்டு மட்டும்தான் அதில் இருக்கும். பி குரூப்னால் பி குரூப்பில் இருக்கிற பிளட் மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி தான் இப்போ 0 குரூப்னால் 0வில் இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க யாருன்னா 0 10 20ன்னு 3 பேர் இருப்பாங்க. அதில் நீங்கள் மந்த்லி எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், போன மந்த் கலர் ப்ளூவில் பாருங்கள், போன மந்த் 20ல் 1 10ல் 4 டைம் அடிச்சிருக்குது. அப்போ 0ங்கிறது எங்கே போச்சு? 20 21 டைம் அடிச்சிருச்சு. இந்த மந்த் பாருங்கள், அதே மாதிரி
நமக்கு 10 2 டைம் வந்துச்சு. நெக்ஸ்ட் 20 போக போகுது. இப்படி தான் நீங்கள் எடுத்து ஆடணும். குரூப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 1 எடுத்திங்கன்னா 1 11 21 இல்லை பாருங்கள் 21 வந்துருச்சு. போன மந்த்து அதுக்கு முந்தின மந்தில் எடுத்திங்கன்னா 11 21 தான் வந்திருக்கு. இப்போ 1 எங்கே போச்சு? இதனால தான் சொல்கிறேன் நான் 1 ஃபாலோ பண்ணுங்கன்னு. இதே மாதிரி 2 எடுத்திங்கன்னா 2 12 22. இந்த மந்த் இன்னும் 1ஓட வரல, டெஃபினட்டாக 2 போகும். அதனால தான் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3ல் 3 13 போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 23 போகலாம். இந்த மாதிரி 4 14 24 5ல் 5 15 25. ஸோ அப்படியே பாருங்கள் எது வச்சுருக்குன்னு பாருங்கள். எல்லா டோட்டல்லையும் குரூப்லேருந்து ஒவ்வொரு நம்பரை வச்சிடும் மிஷின். அதில் புதுசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் ஜஸ்ட் எது அடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. எது நெக்ஸ்ட் வரப்போகுது இதெல்லாம் தொட்டு விட்டுருக்குன்னு பாருங்கள். 5 15 6 போகலை. இங்கேயே பாருங்கள் பிளாக்னு நான் சொல்லிவிட்டேன். இந்த மந்த் கலரு எங்கெங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள் பிளாக்கு. தென் இந்த 27 டோட்டலில் இங்கே 0 to 10க்குள்ளே ஒரு மந்த்லி ஒரு 10 நம்பருக்குள்ளே கொடுத்துருங்க கைஸ். நெக்ஸ்ட்டு 11 to 20க்குள்ளே ஒரு இதில் ஒரு 10 நம்பர் ஆச்சு. 20 நம்பர் ஆச்சா? அப்போ 20 to 27 இதில் ஒரு 2-3 நம்பர் தான் கொடுக்கும். மீதி அங்கேயே கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 0 to 10க்குள்ளே இதுக்குள்ளே இருக்கிற நம்பரை, இல்லையா இங்கே போய் இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா இப்படியும் போன மந்த் கேப்பில் போய் எடுத்தோம்னா பத்து 20 0 2 12 22. ஸோ சம்மந்தம் இல்லை. ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி என்ன வந்திருக்கோ அது பிறகு வருது. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 நாளைக்கு முன்னாடி இங்கே 18 அடிச்சிருக்குது. 18 17 ஸோ 16 போகலாம் என்னோடய கெஸ்ஸிங் படி பார்த்தா. ஏன்னா 5 6 7 8 அடிச்சிருச்சு. இங்கே 6 பெண்டிங். 6வது குரூப் எடுத்திங்கன்னா 6 16 26 3 பேர் வருவாங்களா? இப்போ 16 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்லிட்டேன்னா இங்கே பாருங்கள் 15 அடிச்சிருச்சு, 17 அடிச்சிருச்சு. இப்போ இங்கேயும் போகலாம். அதிகபட்ச வாய்ப்பு 26 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. அதுவும் போகலாம். நெக்ஸ்ட் டார்கெட் இது 6 இல்லை 16ல் இந்த இடம் இல்லை டபுள்ஸ் போனால் அதுலேயும் மேலே வந்துடும். ஸோ ட்ரை பண்ணிக்கங்க. சார்ட் வேணுங்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்டில் இருக்குது. அதை ஜாயின் பண்ணி சார்ட் வேணுங்கிற பே பண்ணி வாங்கிக்கிங்க. சார்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுங்கிற மெசேஜ் பண்ணுங்கள். நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு விருப்பம் இருக்குங்க சார்ட் வாங்கிக்கிங்க. சார்ட்டை வச்சு நீங்கள் ஃபாலோயிங் நம்பரை எடுக்கலாம். ஃபாலோயிங் நம்பருங்கிறத விட மெயினாக ஃபாலோயிங் நம்பர் தான் எடுக்க முடியும். வேறு என்ன எடுக்கலாம்னா ஆல் போர்டு எடுக்கலாம். என்னென்னா இன்றைக்கி என்ன ரிசல்ட் வருது அந்த சார்ட்லேருந்து தான் வருது. எல்லா நம்பரும் இங்கே 3 digit இங்கே தான் இருக்குது. அப்போ எக்ஸாம்பிள் இன்றைக்கி இந்த இடத்துல வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்கு மேலே கீழே லெஃப்ட்டில் ரைட்டில் என்ன நம்பர் இருக்குது அந்த நம்பரை நீங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஆல் போர்டு ஏபிபிசிசி மாட்டிக்குது. நான் செக் பண்ணேன் வருது. அதனால தான் சொல்கிறேன். சப்போஸ் இது மிஸ் ஆனால் இந்த பத்து உங்களுக்கு மிஸ் ஆனால் நேற்றுக்கு என்ன நம்பர் அடிச்சிருக்குது, நேற்றுக்கு நம்பரை இன்றைக்கி இல்லாமல் நாளான்னைக்கு ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் என்னென்னா ஸோ இங்கே பாருங்கள் கடைசியாக 535 நேற்று அடிச்சுதா அந்த நம்பரை நீங்கள் நாளைக்கு, அதாவது இன்றைக்கி இல்லாமல் நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு ஃபெயில் ஆச்சுன்னா இப்படி ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாள் முன்னாடி போய் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே நம்பர் காம்ப்ளெக்ஸ். என்ன நம்பர்னு எடுத்திங்கன்னா 0லேருந்து 9 தான். அதுக்குள்ளே தான் வரப்போகுது. அதுக்குள்ளே இருக்கிற நம்பர் தான் மாற்றி கொடுக்க போகுது. அதனால தான் சொல்கிறேன் இப்படி ஒரு மெத்தடும் ட்ரை பண்ணிங்க. சார்ட் வச்சுட்டு உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். சார்ட்டில் என்னென்ன நம்பர் இருக்குன்னு. சார்ட் வேணும்னு மட்டும் வாட்ஸ்அப் போங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.